ஓட்டை கொண்டு வந்து நடுவழியில் வெட்டுறது, அதை வந்து கொடூரமா அதை போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் போடுறது, அப்படி வெட்டுற மாதிரி இருந்தால் என் மேலே கை வைங்கன்னு நான் சொல்றேன். திமுக காரனுக்கு அவ்வளவு கோபம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த வாய் பேசாத ஆட்டை விட்டுட்டு நான் கோயம்புத்தூர்ல தான் இருக்க போறேன். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஆர் பாஷா, பாஜக மாநில துணைத் தலைவர், சிறுபான்மையினர் அணி. உலகத்திலே ஒன்னா நம்பர் அயோக்கிய பயல்கள், லுச்சா பயல்களை பார்க்கலாம், திமுக கட்சியில பார்க்கலாம். ஒரு பாவம் மரியாதை, வாய் பேச முடியாத ஒரு அப்பாவி ஜீவன் இந்த ஆட்டுக்குட்டியை போய் நடு ரோட்ல என்னன்னு கேட்டால் அண்ணாமலை வந்து அவமானப்படுத்துறாங்களாம், அவரை பழி வாங்குறாங்களாம். அதுக்கு வந்து அவங்க வந்து அந்த ஆட்டுக்குட்டி ஒரு அது என்ன பாவம் பண்ணுச்சு, அது நடு ரோட்ல இன்னைக்கு வச்சு அவ்வளோ கொடூரமா வெட்டி, இதுலயே தெரிஞ்சுக்கலாம் திமுக கட்சியோட லட்சணம் என்னன்னு சொல்லி இந்த செயலே தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன கலட்டிட்டீங்க? அப்படி 40 எம்பி ஜெயிச்சிருக்கு, 40 எம்பி ஜெயிச்சு திமுக ஜெயிச்சு இப்ப என்ன நாக்க தான் வைக்க முடியும்? ஒரு எம்பியாவது மத்திய அமைச்சர் ஆக முடியுமா? இல்ல இதுக்கு முன்னாடி தான் நீங்க திமுக கட்சியில் எம்பி இருந்தாங்களே, என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணாங்க? இல்ல இப்ப வருங்காலத்துல என்ன பண்ண போறீங்கன்னு பார்க்க தான் போறோம். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிறைய வாக்குறுதிகள் அப்படியே அள்ளி தெரிச்சிருக்காரு. என்ன நிறைவேற்ற போறாருன்னு நாங்க வெயிட் பண்ணி பார்க்க தான் போறோம். அதே மாதிரி திமுக கட்சி ஒன்றும் நேர்மையா ஜெயிச்ச இது வெற்றியே கிடையாது. மத பிரிவினத்தை ஏற்படுத்தியும், ஜாதி பிரிவினத்தை ஏற்படுத்தியும், மக்கள் அப்பாவி மக்கள்கிட்ட பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, ஓட்டுக்கு பணம் கொடுத்து, இப்படி நீங்க வந்து ஜெயிச்சிருக்கீங்க தவிர்த்து நேர்மையான முறையில் நீங்க ஜெயிக்கவே கிடையாது. நாங்க நேர்மையான முறையில நோட்டால இருந்து இன்னைக்கு 14% கட்சி வளர்த்திருக்கோம். அதுக்கு ஒரே காரணம் எங்கள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான். அதே மாதிரி இந்த காணொலி வாயிலாக ஒன்று சொல்லிக்கிறேன். உலகத்துல மிகப்பெரிய சாதனை படைச்சவங்கலாம் ஆரம்பத்துல தோல்வி அடைஞ்சவங்களும் அவமானப்படுத்தப்பட்டவங்க தான். கண்டிப்பாக எங்கள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களும் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைவாரு. மிகப்பெரிய ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக தான் போறாரு. அன்னைக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதனால அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள காணொலியில் நான் சொல்லியிருந்தேன், நம்முடைய காவி சொந்தங்கள் இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பாருங்க. பார்த்து ஒவ்வொன்றும் மனசுல வந்து ஒரு வைராக்கியத்தோட அடுத்த 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு 14% இந்த இருக்கிற ஓட் பேங்கை அப்படியே 30-35%, 40% வளர்த்து நம்ம அண்ணாமலை அவர்களை, மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களை கண்டிப்பா முதலமைச்சர் ஆக்க வேண்டிய கடமை நம்மளோடது. இன்னைக்கு இவ்வளவு அவமானம் அவர் பட்டிருக்காருன்னா நமக்காக அவர் வந்து எவ்வளவு அவரு இந்த பாரதிய ஜனதா கட்சி நைட்டு பகலா சாப்பிடாம கிளம்ப ஓட்டாம ஓடி இருக்காரு இந்த 2.5 வருஷம். அதுக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த 14% ஓட் பேங்க் இது. அதனால இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஒவ்வொன்றும் நம்ம நினைப்பு வச்சு வருங்காலத்துல நம்ம கட்சி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம், அதோட நோக்கம் அதே நோக்கத்திலே நம்ம அந்த ஒரு சிந்தனையிலே இருந்து சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை நம்ம மாநில தலைவருக்கு வாங்கி கொடுத்து இந்த திமுக நம்ம பதிலடி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.